எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த முடவாட்டுக்கால் இப்போ எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த கிழங்க தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, நறுக்கி வச்சுருந்த முடவாட்டுக்கால், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கிழங்கை இதோடு சேர்த்துட்டு 3 மடங்கு தண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், இதை எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியது தான். ஃபில்டர் பண்ணாமல் குடித்தோம்னா சக்கை மாதிரி இருக்கும். ஃபில்டர் பண்ணிவிட்டு குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். மூட்டு கை கால் வலிக்கு நல்லா கேட்கும். இதை அப்படியே சர்வ் பண்ணாமல் கொஞ்சோண்டு பெப்பர், கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். மறக்காமல் இந்த கிழங்கை வாங்கினீங்கன்னா சூப் வச்சு குடிங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் கொடுங்க.